நீங்கள் எப்படி பெண்களை பாதுகாக்க போகிறீங்க சொல்லுங்கள். அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி. எப்படி நடந்துப்பீங்க? நான் பெண்ணு வச்சுப்போமே, எப்படி நடந்துப்பீங்க? எப்படி நடந்து சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஆமாம். நான் என்ன பண்ணேன், இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்புறம் நம்ம நண்பர்கள் கேள்வி கேட்க போகிறோம். ஓகே, ரெடி. ஓவர் டு பிரஸ் ப்ளீஸ். மைக் அங்கே கொடுங்க சார். நீங்கள் மேலே வரீங்களா? வேணும் சார், மேலே வாங்க. வாங்க 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 ப்ளீஸ். நான் வேணா ஃபோட்டோ எடுக்கிறேன், வாங்க. சரி வாங்க, மேலே வாங்கலேன் ப்ளீஸ், எனக்கு ஆசையாக இருக்குது, வாங்க. ஏன்னா பல வாட்டி எல்லாருமே கேட்குறாங்க, யார் அது கேள்வி கேட்குறா ப்ரெஸ் சைடில். ஸோ மேலே வரலாம் சார், ப்ளீஸ் வாங்க. இன்னைக்கு இந்த முகத்தை வந்து உலகத்துக்கே நாங்கள் காட்டுறோம். பல கேள்விகள் பல லான்ச்சில் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இவர். என்ன நிறைய வம்புகளில் மாட்டி விட்ட என்னோட தம்பி இவர் தான். இல்லை நீங்கள் தானேப்பா? வாங்க பேசுங்க என்ன வேணா. வந்ததுலேருந்து ஹீரோயின் கூட ரொமான்ஸ் இல்லைன்றீங்க. படம் பேரே ஹிட்லர் வச்சிருக்காரு. உண்மையிலுமே ஹிட்லர் மாதிரி நடந்துக்கிட்டாரா டைரக்டர்? இல்லை, ஹிட்லரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணார். இனிஷியலாக ரொமான்ஸ் கொடுத்தாரு, ஆனால் வந்து ரொம்ப இந்த என்ன சொல்கிறது இருக்குது, ரொமான்ஸ் இருக்குப்பா. தள்ளி பேசுகிறோம். நானும் அவங்களும் கண்ணாக பார்த்து ரொமான்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் இன்னும் க்ளோஸாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வேணுமா அந்த மாதிரி? சரி, ஓகே, தேங்க்யூ. இதில் ஆக்சுவலாக ஹிட்லரில் அந்த சொஸ்திக் அந்த கன் எல்லாமே இருக்குது. இது கம்யூனிசம் படமாக இருக்குமா? இல்லை, ஒரு கெட்டவன், அந்த கெட்டவனுக்கு ஒருத்தன் வந்து கெட்டவனாக தெரிகிறான் அப்படின்னா அவன் யார்? அவன் நல்லவன். கெட்டவன் பார்வையில் ஹீரோ ஹிட்லராக தெரிகிறான். ஹிட்லர் மாதிரி வந்து கெட்டவனை வந்து டெரர் காட்டுறான். அதனால் வந்து ஹிட்லர்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் மேடையில் பேசுனது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நடிகர் சங்கத்தில் வந்து புகாரில் மாட்டினா 5 வருஷம் தடன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன புகாரில் மாட்டினா? இல்லை, அந்த சம்மந்தம் ஹேமா கமிஷனு, விஷா கமிஷன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. ஆமாம். ஸோ பெண்களுக்கு அந்த இது இல்லை, பாதுகாப்பு இல்லைன்றாங்க. ஸோ நீங்கள் பாதுகாப்பாக தான் ரொமான்ஸ் இல்லாமல் நடிச்சிருக்கீங்க. இல்லை, படத்துக்குன்னு தேவைப்பட்ட அளவுக்கு பண்ணுறோம்ப்பா. ஆக்சுவலாக படத்துக்கு வந்து டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுறோம். வேறு ஏதாவது முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறீங்களா, நாங்கள் எப்படி பெண்களை பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு? அது நீங்கள் தான் சார் முடிவு பண்ணணும். இல்லை தம்பி, நீங்களும் ஒரு ஆம்பளை தானே? ஆம்பளை தான் சார். ஆமாம். இல்லை, ஆக்சுவலாக இப்போ வந்து அதுதான் கருத்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இல்லை, நம்ம பண்ணாலும் சரி, நான் வந்து பெண்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். உங்கள் கருத்து என்ன, எப்படி பாதுகாக்கலாம்? நம்ம தங்கச்சின்னு சொன்னாவே பாதுகாப்பு தாங்க தம்பி. முடியுமா? அதெல்லாம் மனசாட்சி இப்படி பேசுங்கப்பா. என்ன முடியுமா அது சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பெண்களை பாதுகாக்க போகிறீங்க சொல்லுங்கள். அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி. எப்படி நடந்துப்பீங்க? நான் பெண்ணு வச்சுப்போமே, எப்படி நடந்துப்பீங்க? எப்படி நடந்து சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஆமாம். நான் என்ன பண்ணேன், இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்புறம் ஓகே, இன்டர்வியூ கொடுத்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி நடந்து. ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு பேசுறீங்க? தங்கச்சின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. வேறு எதுவும் தேவையில்லை என்கிட்ட உங்களுக்கு ஆக்சுவலாக? இல்லை சார். இல்லை, பெண்ணா வந்து நிற்கிறேன் இல்லையா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்க, சாப்பிட்டேன்னு சொல்லியாச்சு. வேற என்ன கேட்டீங்க ஆக்சுவலாக? அடுத்தது என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க? அடுத்தது கூட பண்ணிட்டு இருக்கீங்க. இது நான் வந்து சுதாரிப்பா அண்ணான்னு பேசிடுறேன் இனிஷியல்லேருந்து. இப்போலாம் பெண்கள் அப்படி தான் பேசுகிறாங்கல்ல, தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு. உங்களை மாதிரி பசங்களை பார்த்தா, வாலிபர்களை பார்த்தா எடுத்த உடனே அண்ணான்னு சொல்லிடுறாங்க. இன்னைக்கு ஆங்கர் மேலே என்ன கோவம் தெரியல, வச்சு இன்னைக்கு செஞ்சு. நீங்க ஷோபனா என்னோட பெஸ்டி. ஆக்சுவலாக நம்ம ஜாலியாக பேசிக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லைப்பா. அதே போல் இப்போ வர நீங்கள் சொன்னீங்க சமீபத்தில் நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு, அந்த ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, இங்கே நிறைய கேமராஸ் இருக்குது, இவங்களுக்குலாம் ஏன் கொடுக்க மாட்டீங்க? கொடுத்துட்ருக்கோமே. இதோ உங்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கோம், எல்லாரையும் வர வச்சு பேச போகிறேன். நீங்கள் எல்லாரும் இங்கே வர போகிறீங்க. இங்கே இருக்கவங்க நிறைய பேர் அதை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. ஆமாம். ஸோ அதனால் இங்கே இருக்கவங்களையும் கூப்பிட்டு கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி இன்டர்வியூ எடுங்க அப்படின்னு. ஏன்னா பெரிய ஹீரோக்களை வந்து இவங்க கூப்பிட்றது இல்லை நீங்கள் அப்படின்னு. இதோ இப்போ கூப்பிட போகிறேன் பாரு. உங்களை வச்சு நீங்கள் யாரெல்லாம் கூப்பிடணும்னு சொல்கிறீங்களோ எல்லாரும் கூப்பிட போகிறேன். நேற்று ஒரு 8 சேனல், முந்தானத்து ஒரு 8 சேனல், 16 சேனல் வந்து ஹிட்லர் படம் ஓடுறதுக்காக கொடுத்துருக்கோம் இன்டர்வியூ. இப்போ யாரை கூப்பிடலாம் சொல்லுங்கள், நீங்களே கூப்பிடுங்க. நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச யாராவது பொண்ணு சொல்ல முடியாதுல்ல. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு யாரும் பிடிக்குன்னு கூப்பிடுங்க. யார் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, யார் ரொம்ப நாள் இன்டர்வியூ எடுக்காமல் தவிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் கூப்பிடுங்கப்பா, நான் பேசிடலாம். அப்படி யாரோ ஒரு நேம் சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. மோகன் இருக்காரு. வாங்க சார், மோகன் சார் வாங்க. மோகன் சார் வாங்க ப்ளீஸ், மேலே வாங்க. என்ன அவர் ஹாய்ன்றாரு, உங்களை கூப்பிடுறாங்க சார். ஹாய் அப்படின்றாரு. மைக் தேங்க்யூ வாங்க. என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? சி தம்பி, நான் செய்கிற மாதிரியா இருக்குது. எவ்வளோ அன்பாக பழகிறேன், அன்பாக பேசிகிட்டு இருக்கேன். தம்பி, இது உண்மை மனசு சொல்லுங்கப்பா. இல்லை உண்மையாக சார். சரி சார், வணக்கம். வணக்கம். இப்போ எல்லாரையும் வந்து ஜிவி சார் வச்சு செய்வார், ஏன் ஸ்டேஜில் அவரை வச்சு செஞ்சீங்க? சி ஆக்சுவலாக என்னென்னா, என் மைண்டு ஃபுல்லாக என்ன இருக்குன்னு ஓப்பனாக சொல்கிறேன். எப்படியாவது பண்ணி இந்த ப்ரொடியூசரை காப்பாற்றிடணும். அதை தவிர்த்து எனக்கு எதுவுமே இல்லை. ஒரு குட்டிக்காரன் அடிக்கணும்,
ஏதாவது ஒன்று பேசணும். இது என் ப்ரொடக்ஷன் கிடையாது. இதில் உள்ள எதுவாக இருந்தாலும் அது ராஜா சார் தான் பொறுப்பு. பின்னாடி டிஸ்பிளே வேறு ஒர்க் ஆகலை. ஒருவேளை ஒர்க் ஆச்சுன்னு சொன்னால் ஹிட்லர்னு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு ஹீரோவாக ஏதாவது பண்ணி ஏதாவது காப்பாற்ற முடியுமே. என்னை நம்பி வந்து ஐஸ்வர்யா தத்தா இருக்காங்க, அந்த ஒரு பொண்ணு நடிச்சிருக்கிறாங்க, இந்த டீம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. தனாவோட வாழ்க்கை இது 4 வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு. இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுமேன்றதுக்காக இது என்னோட தனிப்பட்ட நேச்சர் கிடையாது. இந்த படத்துக்காக என்ன பண்ணுறதுக்காக சாரை கூப்பிட்டு ஒரு கலகலன்னு போட்டு அதெல்லாம் நீங்கள் மீடியாவில் போடுவீங்க, மக்கள் பார்ப்பாங்க, இது ஹிட்லர் சம்மந்தப்பட்ட விழான்னு தெரியும். ஸோ அதனால் வந்து படத்தை பார்ப்பாங்க, புக்கிங் நடக்கும், எல்லோரும் இந்த படத்தை பற்றி சம்மந்தப்பட்டவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்கன்றதுக்காக பண்ண வேலை தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. படத்துக்கு வந்து ஹிட்லர் பேர் வச்சுருக்கீங்க. உண்மையான ஹிட்லருக்கு வந்து ஒரு புகழ் ஒன்று பிடிக்கும், அவருக்கு புகழ் பிடிக்கும், வெற்றி பிடிக்கும். அதே மாதிரி விஜய் ஆண்டனிக்கு வந்து கிசு பிடிக்கும். இந்த ஹிட்லருக்கு என்ன பிடிக்கும்? இந்த ஹிட்லருக்கு ஒன்றும் இல்லை, தனாவோட சொன்னேன் இல்லையா, ரொம்ப அருமையான டைரக்டர், ரொம்ப அருமையான ப்ரொடியூசர். இவங்களோட வெற்றி எனக்கு பிடிக்கும். அவங்க ஜெயிக்கணும், அவங்க வெற்றி எனக்கு பிடிக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மொமெண்ட்டில் என்னோடய தேவையில்லாமல் 27 செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகக்கூடிய என்னோடய படம் வெற்றி அடையணும், ஓடணும். அதுக்குரிய தகுதி அத்தனையுமே இந்த படத்துக்கு இருக்குது. எல்லோரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். சரி, லாஸ்ட் படம் வந்து இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆக்டரும் சரி டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி யாராக இருந்தாலும் சரிங்களா. ஆனால் வந்து திடீர்னு ஒரு ஸ்ட்ரகிள் வருது. ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வருது. அப்படி எப்படி சார் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? லாஸ்ட் படம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, ஃபர்ஸ்ட் ஷோவே பிரச்சனை வந்தது. எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அது? இல்லை, அது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் முடியுமோ. இப்போ நீங்கள் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்குறாங்க, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எல்லாருக்கும் ஒரு மனுஷங்க தூக்கி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த துறையில் இருந்துக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணுறோம், அவ்வளோதான். சரி சார், எப்பவுமே வந்து நீங்கள் விஜய் ஆண்டனி சார் வரும்போதெல்லாம் அவங்க ஒய்ஃபை கூட்டின்னு வருவாங்க. ரொம்ப சமீப காலமாக இல்லை, ஏன் அவங்க வந்தாங்கன்னா ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண முடியாதுனாலையா? இல்லை, அப்படி இல்லை, கொஞ்சம் அவருங்க வேறு சில விஷயங்கள்னால கொஞ்சம் வீட்டில் இருக்கிறாங்க. மேபி இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு இன்னும் சகஜமான நிலைமைக்கு வந்துடுவாங்க, கூட்டு வருவாங்க, அவசியம் கூட்டு வருவாங்க. அக்காவை கூட ரொமான்ஸ் பண்ணுறீங்களா? என்ன சார் அர்த்தம்? இல்லை, அப்படி வினைத்தாண்டி வருவாயில் ஜெஸ்ஸியை தான் அவர் ரொமான்ஸ் பண்ணியிருப்பார். சிம்பு ஆக்சுவலாக அவங்க அக்கா தான் ஜெஸ்ஸி. அதான் அது மாதிரி கௌதமேன் சார் இருந்ததுனால அப்படி ஆரம்பிச்சு போகுது. ஆனால் அவங்க அக்கா கிடையாது, ஃப்ரெண்டு தான், சின்ன பொண்ணு தான். ஒரு 16 வயசு இருக்குமா உங்களுக்கு? ஐயா விட்டுருங்க ஐயா, எதுக்கு இத்தனை கேமராஸை போட்டுட்டு ஐயா உங்களுக்கு ஓகேவா? ஹாப்பி ஆயிடுச்சா? நீங்கள் இன்டர்வியூ எடுக்கணும், உங்கள் நண்பன் எடுத்துட்டீங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வேற என்ன கேட்குறாங்கன்னா, பர்சனலாக ஒரு சேனலுக்கு போயிட்டு சின்ன சேனல் கூப்பிட்டா யாரும் பெரிய ஆக்டர் யாரும் கூப்பிட்றது கிடையாது. இப்போ விஜய் ஆண்டனி மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வார்த்தை கேட்குறோம் நாங்கள். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு யாரை கூப்பிடலாம் நீங்கள் சொல்லுங்கள், கூப்பிடலாம். டேரக்டே இல்லை சார், நீங்கள் இன்டர்வியூ வந்து அவங்க ஆஃபீஸில் கூப்பிட்டாலும் வந்து பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக பண்ணலாம். இப்போதைக்கு உங்கள் ஆசை திருப்தி பண்ணுறதுக்காக ஏதாவது ஒருத்தர் கூப்பிட்டுருங்க. பாலா கேட்கட்டுமே. பெருந்தொச்சி வாங்க சார். ரிங்கு கார்த்தினா இருக்காரா? இல்லை, வேறு யார் தோணுனா கூட மேலே வரலாம், என்கிட்ட கேள்விகள் கேட்கலாம், பேசலாம், ஜாலியாக இருக்கலாம். வாங்க விமல், சும்மா இருக்க மாட்டே விமல், கேட்பி வாங்க, யாராவது சும்மா வாங்க, என்ன வேணால் பேசலாம், வாங்க, ஜாலியாக இருப்போம். வாங்க. விமல் யாரு? இன்னைக்கு எந்த ப்ரோக்ராமும் இல்லைன்னு நினைக்கிறேன். நாகராஜ் சார் வாங்க. இருக்காரு, வாங்க தம்பி, வாங்க தம்பி. யாராவது என்ன நாகராஜ்னு எல்லாருமே கோரஸா கூப்பிடுறாங்க, யார் அவரு? ஓ, யாரா வராங்களா? தந்தி டிவிலேருந்து ஒருத்தங்க வந்துட்டு இருக்காங்க. வாங்க தம்பி, வாங்க. ஃபோன் பேசிட்டே வராரு சார். அவரு அவர்கிட்ட என்ன கேள்வியெல்லாம் கேட்கலான்னு கேட்டு வராங்களா மேனேஜ்மெண்ட்டில்? அப்படியே ஏறி வந்துடுங்கப்பா, படி வழி ஏறின டைம் ஆகும். சார் கிங்ஸ்லி அண்ணன் கூட நீ வரல. யாரு? கிங்ஸ்லி. தெரியல தம்பி. ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? நாகராஜ் யாருன்னு தெரியல, ப்ளீஸ் வாங்க சார். AMN TV நாகராஜ் அவர்கள் ப்ளீஸ் வாங்க மேலே. ஆஹா, என்ன சார் உங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க போல. என்ன சார் விஜய் ஆண்டனி சார் ப்ரமோஷனுக்கு அவரை கூட்டு போயிடலாம் போல நீங்க. பயங்கர வாங்க தம்பி, வாங்க தம்பி, நீங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம். நாகராஜ் சீக்கிரம் வாங்க. ஒரு நிமிஷம் போகணும். கேளுங்கப்பா. தந்தி சேனலில் வந்து நம்மளோட இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க சார். ஓகேப்பா, பண்ணியாச்சு இன்டர்வியூ. சரி, உங்ககிட்ட நான் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் பண்ணுற படத்தில் உங்களோட மியூசிக் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். கண்டிப்பாக. ஆக்சுவலாக ரொம்ப மிஸ் பண்ணுறோம், நீங்கள் மியூசிக் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுல. இந்த படத்தில் ஒரு சாங் நீங்கள் மியூசிக் பண்ணியிருந்தாலும் ஒரு சாங் பாடியிருக்கேன் மெர்வின்காக. ஆக்சுவலாக அந்த பாட்டு மியூசிக் பண்ணுறேன். இந்த படத்தில் வந்து இன்னொருத்தங்க மியூசிக்காக போட்டோம் இல்லையா. நம்ம அடுத்த படம் வந்து லியோ ஜான் பால் டைரக்ஷனில் டிசம்பர் ரிலீஸ் ஆகுது. அருவி டைரக்டரோட படம் வந்து அடுத்த சம்மரில் ரிலீஸ் ஆகுது. அது 2 படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணுறேன். ஃபுல் படம் நீங்கள் மியூசிக் பண்ணுறேன், இதுக்கப்புறம் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு சாங்காவது பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபேன்ஸ் நிறைய ஃபுல் படம் பண்ணுறேன். ஃபுல் பண்ணுறேன் சார். அதே மாதிரி
இந்த படத்தில் ஹிட்லரில் வந்து ஒரு பெப்பியான சாங் ஒன்று இருக்குது. ஆமாம். அந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் மேலே நோட்டு எல்லாம் தூக்கி போட்டு ஆடுற மாதிரி என்ன பாட்டு என்ன பாட்டு? இப்போ ஐஸ்வர்யா பண்ண அந்த அந்த பாட்டு. பெர்ஃபார்மன்ஸ் சாங் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் வந்து நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, நல்ல கருத்துள்ள படங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி சீன்கள் உள்ள பாடல்களை தவிர்த்துடலாம்ல சார்? ட்ரை பண்ணுறப்ப ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா நடக்குது உலகத்தில் வந்து நீங்கள் துபாயில் பார்த்தீங்கன்னா பெல்லி டான்ஸ்லாம் ஆடும்போது பணத்தை தூக்கி போடுறாங்க. அப்போ தூக்கி போடுறவன் கெட்டவன் பாரு, இந்த மாதிரி கெட்டது செய்கிறான் பாரு அப்படின்னு அந்த கெட்ட விஷயத்தை காட்டினா தான் நல்ல விஷயத்தை காட்ட முடியும். இப்படி போடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு படத்தில் ஒரு சீன் வச்சு போட்டு தானே அவனை வில்லனாக்க முடியும். அப்படி ஒரு சீனாக தான் இருக்கும். தேவையான லெவலில் தான் சோஃபார் தானே இந்த படம் ஃபுல்லாக எடுத்திருக்காரு. நீங்கள் படம் பார்த்தப்போ உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஆக்சுவலாக விஜய் சார் வந்து இந்த சினிமா விட்டு லாஸ்ட் மூவி அதை விட்டு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே நடிகர் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அவர் சினிமா விட்டு போகிறத பற்றி? இல்லை, நல்ல கலைஞர், நிறைய திரையர்களை நிரப்பிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. தொடர்ந்து நடிக்கணும். பட் அவர் நினச்சிருக்க விஷயத்த பண்ணிட்டு நடிக்க முடியாது இல்லையா? ஒருவேளை ஜெயிச்சிட்டாருன்னா நடிக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் காலம் தான் பதில் சொல்லணும். எனக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ. அவ்வளோதானா? வாங்க வாங்க மேலே வாங்க மேலே வாங்க. உங்கள் லைஃப்பில் வந்து ஹிட்லர் யார்? என் லைஃப்பில் ஹிட்லரா? இந்த படத்தில் நான் தான் ஹிட்லர். இல்லை, உங்கள் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ மூவி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. மூவிக்கு வெளியேயும் பண்ணியிருக்கீங்க, உள்ளேயும் பண்ணியிருக்கீங்க, உங்கள் லைஃப்லையும் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து ஹிட்லர்னா அவங்க வந்து ஹீரோவா வில்லனா? இல்லை, பேர் தான். இப்போ ஆண்டனின்றது மார்க் ஆண்டனி வந்து பாஷாவில் வந்து வில்லன். நான் வில்லனா? ஒரு பேர் வந்து அந்த பேரையே வந்து காலி பண்ணிடுறது இல்லையா? நிறைய பேர் உலகத்தில் ஹிட்லர் வாழ்ந்துருக்காங்க. அதில் ஒரு வீணா பண்ணவன் இந்த ஹிட்லர் ஆக்சுவலாக. சார், இன்னொன்று ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரிவ்யூ பண்ணுறாங்க, மீடியா பீப்புள் ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ சோசியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் வந்து ரிவ்யூக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சில ரிவ்யூவர்ஸை வந்து நீங்கள் பண்ணுற தப்புன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், தப்பு பண்ணும்போது மட்டும் தப்புன்னு சொல்கிறேன். ஸோ ஹிட்லரே ரிவ்யூ பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தங்க ரிவ்யூ பண்ணுறது ரிவ்யூவாக இருக்கணுமா, ஒப்பீனியனாக இருக்கணுமா? அவங்க ஒப்பீனியனாக இருக்கணும், ரிவ்யூவாக இருக்கணும், எப்படி வேணால் இருக்கலாம். இன்னொருத்தர் வாழணும், நம்ம எல்லாம் சந்தோஷமாக அந்த உலகத்தில் கடந்து போகணும், ஜேர்னி நல்லா இருக்கணும், ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுன்ற நோக்கில் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆமாம் சார். இந்த படம் வந்து ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும்? உங்களுடைய கேரியர் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படம்? ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும், கமர்ஷியல் படமாக இருக்கும். நம்பி வந்து ஹிட்லர்ன்ற படத்தை வந்து 27th ரிலீஸ் ஆக போதும் தேட்டருக்கு வருவாங்க. வர்ற யாருமே டிசப்பாயிண்ட் ஆகாமல் கண்டிப்பாக திருப்பி போவாங்க. இது வந்து மூவியோட ப்ரமோஷனுக்கு நான் கேட்குறேன். ஸோ அவுட் ஆஃப் மூவி தான். அவுட் ஆஃப் மூவி கேமராவில் கேட்பீங்களா? இல்லை, உங்ககிட்ட கேட்குறேன். சரி. ஸோ விஜய் சாரோட மாநாடு வந்து இருக்கு, இண்டஸ்ட்ரியே போகிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. நீங்கள் விஜய் சார் கிட்ட மாநாடுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு அவ்வளோ அரசியல் அறிவு கிடையாது. அரசியல் இல்லாமல் நான் விஜய் சார் மாநாடுனா அரசியல் தான். விஜய் சார் கூப்பிட்டாங்களா? விஜய் சார் உங்களை கூப்பிட்டாங்களா? போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஃப்ரெண்டு தானேப்பா, வாய்ப்புகள் இருக்கு. விஷால் கூப்பிட்டாலும் போவேன். இல்ல, விஷால் சார் ஆரியா மாநாடு வச்சாலும் போவேன். இல்ல, நீங்க கூப்பிடுறீங்களா மாநாட்டுக்கு வர்றேன். விஜய் சார் ரியா, டு யூ ஹேவ் எனி பிளான் டு மாநாடு? கிங்ஸ்லி கூப்பிட்டாலும் போவேன். விடுங்கப்பா, விடுங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் மாநாடுனா என்னன்னு ரியாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? என்னப்பா? ப்ளீஸ் கம் டு சொல்லிட்டாங்க. ஓகே அதை விட்டுறலாம். சார் லாஸ்ட் கொஸ்டின் சார். லாஸ்ட் நான் கேட்டேன், நீங்க அதை விட்டீங்க. என்னன்னா, எந்த ஒரு தனி மனிதனுக்குமே வந்து கிசு பேசினாவும் சரி, பேசினா பிடிக்கும், அவங்க மேலே கிசு வந்தால் பிடிக்காது. ஆனால் நீங்கள் எல்லா மேடையிலையும் வந்து கிசு எழுதுங்க சொல்லுங்க, என்ன ஒரு காரணம் சார்? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க காரணம் சொல்லுங்க. நான் இவ்வளோ கேட்குறேன் சார். ஏன் பண்ண மாட்டேங்குது? மேலே இல்லைனால தான் பண்ண முடியல. எல்லாரும் கண்டிப்பாக பண்ணி ட்ரை பண்ணுங்களேன். ஒரு மனுஷன் தப்பு இல்லாமல் இருக்குமா? அப்படின்னா சொல்லிட வேண்டியது தான். இப்போ 2-3 பேரை வந்து ஒரே மேடையில் வந்து லவ் பண்ணிட்டீங்க. சிச்சி, அது ப்ரொடியூசருக்காக பண்ணேன். இந்த ஹிட்லர் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் பண்ணேன். இன்னும் 4 பேர் கூட பண்ணுவேன், கூப்பிட்டுவாங்க. சரி, இன்னொன்று கேட்டேன் சார். கிசு கேட்டனால இது கிசு கிடையாது. ஒரு டேரக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆனா விஜய் ஆண்டனி சார் மட்டும் வித்தியாசமா பண்றாரு. ஏன் என்ன பண்றேன்? ஆமா, ஒரு டயலாக் சொல்றாங்க, அந்த டயலாக்கே நீங்க வந்து மாத்தி அது அவர் வந்து ரொம்ப ஸ்டைலா சொன்னாரு, இன்னும் பொய்டிக்கா சொன்னாரு. அது உங்களுக்கு வரும், எனக்கு வரல. அதனால தான் ரொமான்டிக் படம்லாம் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கண்டிப்பா இம்ப்ரோவைஸ் பண்றேன். தேங்க்யூ. அந்த வரைக்கும் மட்டும் தம்பி என்னை மாட்டி விட்டது போதுமா? வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? தேங்க்யூ. அப்புறம் ஸோ ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் அவசியம் வந்து வர செப்டம்பர் மாதம் 27 பார்க்கணும். படம் கண்டிப்பான கமர்ஷியல் படமாக உங்களை எல்லாரையும் திருப்தி படுத்துகிற படமாக நிச்சயமாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு பிரசன்ட். தேங்க்யூ சோபனா. தேங்க்யூ ஸோ மச்.